சிவமங்கலம். அவ்வுள்ளத்தில் கள்ளம், காட்சியில் கல்வம். உள்ளத்தில் காமம், காட்சியில் போக காரணிகள். உள்ளத்தில் கேடு, காட்சியில் கெட்டவைகள். உள்ளத்தில் நீ, காட்சியிலும் நீயே தெரிகிறாய். இங்கு உன்னுடைய அகம் எவ்வண்ணம் இருக்கிறதோ அவ்வண்ணம் காட்சி புலப்படுகிறது. இங்கு காட்சியில் பிழையிலே ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓடவிடப்பட்டிருக்கும் ஒப்பு கோலம் இது இப்புவி எனக்கான். புவியும் புவிசார் சக சீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய். காட்சியில் பிழையிலே நின் சுய கருத்துடன் காணும் மனோநிலை காட்சியதே. இங்கு காட்சியில் சகத்தில் சகாதிகளிடத்தில் சார்புடையவர்களிடத்தில் கேடுகளை காணுகின்றார்கள், முரண்பாடுகளை காணுகின்றார்கள், பேதங்களை காணுகின்றார்கள். அது சத்தியமாய் காட்சியில் இல்லை, உன் கருத்தில் தான் இருக்கிறது. எதையும் கடந்து செல்ல வேண்டியவனாய் நீ இருக்கிறாய். முல்லைவனம் கடந்து செல், முள்வனம் கடந்து செல், நறுமண வனம் கடந்து செல், அங்கு கழிவுநீர் குட்டை வனம் கடந்து செல். எதையும் நீ கடந்து செல். அவ்வளவுதான். அங்கு நீங்கள் நெஞ்சகத்திரு வஞ்சகத்தை நஞ்சினை அகற்ற வந்திருக்கின்றீர்கள். அது எவ்விதத்தில் உங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது என்பதை நீங்கள் இன்னும் கண்டுகொள்ளாதிருக்கின்றீர்கள். மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. அது நமக்குள்ளார ஊடுருவி இருக்கு. எடுத்தோன்னு சட்டுன்னு ஒருத்தனை குற்றம் சொல்லிடுது, பழி போட்டுருது, தவறுன்னு சொல்லிடுது. யார் விஷயத்திலும் உடனே தராசு தட்டை தூக்கிட்டு போயிடுது. இவ்வளவுதான். இது தெரியுது, சொல்லுது. ஏன் தெரியுது? அது அங்க இருக்கு. அவ்வளவுதான். காணும் கண் தனை காணா. சாட்சிகளை தான், இந்த சகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தன் நெஞ்சு இருப்பது உணரவே உணராது. நீ உன் குற்றத்தை அகற்ற வந்திருக்கின்றாய். நீ உன் பிழையை அகற்ற வந்திருக்கின்றாய். ஏன்னா இந்த சகத்துல என் பேர் நான் வைத்ததில்லை, இந்த சகம் வைத்தது. இங்கு என்னை நான் கொண்டு வரவில்லை, இந்த சகம் கொண்டு வந்தது. 1000 கரங்கள் என்னை வளர்த்தது. நான் மொழி பேச தெரிந்து வரவில்லை. எதுவுமே நான் உணர்ந்து தெரிந்து தெளிந்து வரவில்லை. இங்கு வந்துதான் எல்லாம் கற்றுக்கொண்டோம். இங்கு முன்னமே சகலமும் இருக்கிறது. அது கலை யதார்த்தம். அங்கு நன்றும் உண்டு, தீதும் உண்டு. நீ எதை அடைகிறாய்? நன்று என்பது நெடும் பயணம். அது என்னுடைய பலன் பெறுவதற்கு காலம் ஆகலாம், அல்லது இப்பிறப்பில் முடியாம கூட போகலாம். அது தீதுங்கிறது அப்படியே அங்கேயே அழிக்கப்படும். தினக்கூலி போல கனக்கூலி அங்கேயே அழிக்கப்படும். அதல்ல. ஏன்னா நமக்குள்ள சில நிலைப்பாடுகள் இருக்கு. இங்க ஈயும் இருக்கிறது, தேனியும் இருக்கிறது, பசுவும் இருக்கிறது, பன்றியும் இருக்கிறது. இங்கு ஈ எதிலும் அமர்ந்து விடுகிறது, அது அகற்றப்படுகிறது. தேனி தேன் மலர் மட்டில் அமர்கிறது. ஏனெனில் அதன் உணவு தேன் மலரில் தான் இருக்கிறது. அது மலரை தேடி வெகு தூரம் செல்கிறது. அமர்ந்தால் மலரில், உண்டால் தேனை. ஏன்னா ரெண்டுமே ஈதான். அதே போல நமக்குள்ளாரையும் இருக்கு. நீ போய் ஈல உட்கார அப்படின்னா அப்ப நீ பார்த்துக்க வேண்டியதான். பன்றியும் பசி அறிகிறது, பசுவும் பசி அறிகிறது. அவ்வளவுதான்.
இரண்டுக்குள்ளாரையும் உயிர் தான் இருக்கு. ஆனா நீ ஈயா தேனியா பசுவா பன்றியாங்கிறத நீ எடுக்கிற முடிவுல இருக்கு. நீ உயர்வானதையே எடு, மேலானதையே எடு. நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறாய். உனக்குள்ள இருக்க உள்ள கேடுகளை, உள்ள காமங்களை, உள்ள குரோதங்களை, விரோதங்களை, துரோகங்களை, பழி பாவங்களை, இழிவு அவங்களை, தவறுகளை, குற்றங்களை, பழி பாவங்களை அகற்ற வந்திருக்கின்றீர்கள். ஏன்னா நீ இது மயமானவன். ஏன்னா இங்க எது பாவம், எது தவறு, எது குற்றம், எது விரோதம், எது துரோகம் அப்படின்னு ஒவ்வொரு அணுவா நமக்கு நடத்தப்படவில்லை. எதிர் வீட்டுக்காரனை எதிர் வீட்டுக்காரன்னு அறிமுகப்படுத்துறோம். அண்டை வீட்டுக்காரனை சண்டை வீட்டுக்காரனை அறிமுகப்படுத்துறோம். இங்க என் சகோதரங்களை தவிர யாருமே கிடையாது. இந்த எல்லா கணத்துக்கு எல்லா இயக்கத்திற்கும் பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. அங்கு முடுக்குபவர் முடுக்கி விட்டார். இங்க எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இந்த உண்மையும் இருக்கு. அவன் திட்டத்தின் பிரகாரம் தான் இங்க எவரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர், செய்து கொண்டிருக்கின்றனர், சென்று கொண்டிருக்கின்றனர், வந்து கொண்டிருக்கின்றனர். அப்ப இதுல நான் என் பணியை பார்க்கறது, என் குற்றங்களை அகற்றுவது, என் சார்பை என் முதுவை கழுவுறதுங்கிறது தான் என் வேலையே. ஆமா, எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிட முடியாது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, கல்லாத மூடரை விட கல்லாதார் நல்லாரம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. அங்க ஒரு முடிவோட இருக்கிறவங்கிட்ட எதையுமே பேச முடியாது. ஏன்னா அவன் முடிவோட வந்திருக்கிறது. அவன் அறிவி பெற வரவில்லை, இதை அளக்கிறதுக்கு வந்திருக்கான். இதுல என்ன குறை சொல்ல முடியும்னு வந்திருக்கான். இன்னும் என்ன அதுல எதிர்மறையை கண்டுபிடிக்க முடியும்னு வந்திருக்கான். அவனிடத்துல நீ என்ன போராடி என்ன ஆக போகுது? என்ன காரணம்னா அவன் நெஞ்சில் இருக்கும் நஞ்சும் வஞ்சகமும் தந்தது. அது அவ்விதம்தான் அவன் செயல்படுவான். ஆமா, இவர்களிடத்துல நம்ம அகப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் போற்றுவதை விரும்பாதீர்கள், தூற்றுவது இயல்பு, தூற்றலையும் போற்றலையும் கடந்து செல்லுங்கள். தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் சேரட்டும் நற்றவர்த்து நமசிவாயத்திற்கே. அவன் தானே அங்க உயிர் பொருளா இருக்கான். இவன் விழிக்கணுமா விழிக்க கூடாதுன்னு முடிவு செய்யறவன் அங்க இருக்கான்ல. காற்று கதவடைத்தல் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. அவன் அங்க இருக்கான். அவனிடத்துல ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. இங்க யாரையும் திருப்தி பண்ண முடியுமா? நம்ம உலகம் தொழும் ஒரு கடவுளை இங்கு செய்ய முடியாது. உலகமே ஏற்றுக்கொள்ளும் ஒரு தலைவனையும் இங்கு செய்ய முடியாது. எல்லோருக்கும் நல்லவனையும் இங்கு செய்துவிட முடியாது. இங்கு எல்லோருக்கும் கெட்டவனையும் செய்துவிட முடியாது. இப்படி இடையில தான் இருக்கு எல்லாமே. இப்ப இந்த களத்து நிலவரம் இதுவா இருக்கு. நீ அங்க அந்த நிலைப்பாட்டாளர்களிடத்துல அவர்களுடைய விமர்சனத்துல நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய பயணம் கெடும். அவ்வளவுதான். இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரிஞ்சுக்கணும். என்னை தாங்கும் அது தன்னை சூட்சமத்தால் அவனால் சிவனால் தங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா சத்திய வளையத்துல இருக்கு. இது பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லோரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனால இது சகத்திற்கு ஜீவனுக்கு என்ன நன்மைன்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது கேடு என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கண்காணி கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கு. இங்க நான் எல்லோருடைய கோணத்தையும் நான் போய் காட்ட முடியாது. எல்லாருக்கும் என்னை போய் நான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லோரையும் சொல்கிறேன் என் செல்வங்களே, உங்க மடியில கனம் வேணாம், வழியில பயம் வேணாம், கை சுத்தம் வாய் சுத்தம் இருந்தா கூப்பிட்டு கொடுங்க, இல்லாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. வேதமே வேற கிடையாது. நீ இதுதான் நீ உறுதி செய்ய முடியும். கை சுத்தம் அப்படின்னா களவு அகற்றுதல், வாய் சுத்தம் போயிலிருந்து விடுவிச்சுக்கிறது, வாய் மெய்ல நிற்கிறது, சத்தியத்துல நிற்கிறது. அப்படின்னா எனக்கு எது சத்தியம் எது அசத்தியனே தெரியாது. ஏன்னா இங்கு லாபம் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க நான் எனது எங்களுடையது எங்கள் சார்புடையதுங்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய தீர்மானம் மாறுது. ஆனா ஞான நோக்குங்கிறது அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்குது. மண் பொன் மலம் மூன்றும் சரி நிகர என காணும் நடுநீர் நோக்கிலா நோக்கதே ஞான நோக்கு. அப்படி இந்த உலகத்தால காண முடியாது, ஒன்னாலதான் காண முடியும். நீ அதற்கு முயற்சி செய்யணும்.
சத்தியங்கிறது கடைபிடி நிலையில் இரு கடவுள். நம்ம ஒன்றும் சத்தியம் கிடையாது. ஏன்னா நமக்கு சத்தியம் அசத்திய பாடம் புரியறதுக்கு வெகு காலம் ஆயிடுது. அது புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க எனக்குள்ள இருக்கிற அசத்தியங்களை சிறுக 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 கடந்து சில மனங்களை, சில மனிதர்களை, சில குணக்கேடுகளை, மனக்கேடுகளை இவர்களெல்லாம் நான் நெஞ்சறிந்து கறக்கிறதா இருக்கு. முதல்ல புரியல, இப்ப புரியுது. ஆனால் நான் அதோட தான் இருக்கேன். சிறுக சிறுக அவைகளை அகற்றி கொண்டிருக்கிறேன். இதற்கே எனக்கு கணம் போதுமானதா இருக்கும். அவர்களுடைய விமர்சனம், அந்த சார்புடையவர்கள் தூற்றுதல், அதெல்லாம் நீங்க பொருள்படுத்த வேண்டியதில்லை. எல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். இந்த மண்ணுக்கு தெரியும், விதைத்த விதைகளை அது விளைவித்தே தீரும். இங்க அவரவருடைய செய்கைக்கு, அவரவருடைய நிலைப்பாட்டிற்கு அங்க அவன் பார்த்து கொள்வான். நம்ம அதை கூட கூற வேண்டியதில்லை. அதெல்லாம் இயற்கையில வந்துடும், பெரும் திட்டத்துல வந்துடும், வினையில வந்துடும். ஆமா, அதனால இங்க நமக்குள்ள இருக்கிற கேடுகளை அகற்ற வந்திருக்கும். நம்ம நெஞ்சத்துல இருக்க கள்ளத்தை அகற்ற வந்திருக்கும். நமக்குள்ள இருக்கிற காம குரோத விரோத இந்த நிலைப்பாடுகளை அகற்ற வந்திருக்கும். நமக்குள்ள இருக்கிற கேடுகளை அகற்ற வந்திருக்கும். நமக்கு நெஞ்சுக்குள்ள இருக்கிற நஞ்சையும் வஞ்சகத்தையும் அகற்ற வந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் மழலையில இருந்தது, இப்ப நமக்கு இல்லாம போனது அது. அப்ப இந்த மழலை ஆகணும்னா இந்த மழலை நிலை நம்மளிடத்துல இருந்து பறித்தவைகள் இந்த தீயவைகள், இவைகளிடத்திலிருந்து மீட்டு எடுத்துக்கணும். நீ மழலை ஆகாதவரை தாய் உன்னை திருஅடி நீல நிலையில் சேர்ப்பதில்லை. இதற்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் எதிர்காலத்தை நோக்கி செல்ல, நான் பின்னோக்கி செல்கிறேன். ஞான பயணம் பின்னோக்கி செல்றதுதான், முன்னோக்கி செல்றது இல்லை. நான் ஏற்றுக்கொண்ட, கற்றுக்கொண்ட, உணர்ந்து கொண்ட, அங்க புரியாம புரிந்துகிட்ட இந்த மாதிரி இந்த கேடுடை புரிதல்கள்ல இருந்து நான் என்னை விடுவிக்க தான் வந்திருக்கேன். நான் நல்லவன், நான் ஒரு பெரிய சத்தியவான், நான் பாட்டுக்கு நான் ஒரு பெரிய நிலைப்பாட்டன் சொன்னா என்னோட மூடன் எவனும் இல்லை. எல்லாம் ஒரே குட்டை, அதுல ஊர்ன மட்டை. என் குருநாதன் தான் கூறுவான், குமரா இது நெடும் கப்பல், அங்க எவனோ ஒரு ஓட்டை போடுகிறான், மொத்த கப்பலே மூழ்குகிறது. அப்படிலாம் இந்த களத்துல இருந்து நீ உன்னை மட்டும் தனிப்பட்ட முறையெல்லாம் விடுவித்துக்கவே முடியாது. நீ சுவாசிக்கிற காற்றுல நஞ்சு இருக்கு, நீ உண்ணும் உணவில் நஞ்சு இருக்கு, உன்னுடைய சூழல்கள்ல அந்த சுயநலத்தின் பெயரால, ஆசையின் பெயரால, பொறாமையின் பெயரால இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சத்தியம் திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, உணர்றியா இல்லையா? சொல்லால ஒரு கேடு வருது இருக்கா இல்லையா? தமிழ் சொல் ஒன்று வாழ வைக்கும், ஒன்று கொல்லும், இப்படிலாம் இருக்கா இல்லையா? இதுக்கு பின்னாடி நேரடியா நம்மளுடைய ஊழ் வினைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா, எல்லாமே இருக்கு. உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன, இதெல்லாமே இருக்கு. இவைகளிடத்திலிருந்து நாம் மீட்டெடுத்து கொள்ள வந்திருக்கிறோம். நீ ஒண்ணு பெரிய புனிதனா, நீ ஒரு பெரிய சத்தியனா, நான் பார்த்துக்கு இந்த சகத்தினுடைய ஏகாபிமானியா, அதெல்லாம் இல்லை. மலக்காற்றில் உரை மலக்கூடன் தான். நீ மலம் கழிக்க வந்திருக்கிறாய். மல தேகி சித்த மலத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறாய். தேக மலம் அது இயற்கையினுடைய செயல் சம்பந்தப்பட்டதான. சித்த மலம் நீ தான் அகற்றி ஆக வேண்டும். அந்த சித்தத்துல சத்தம் இல்லாம சிறுக சிறுக நம்ம தான் சில நன்மைகளை, உண்மைகளை உணர்த்திக்கிட்டே இருக்கணும். இங்க யாருக்கும் வாழ்ந்து காட்ட முடியாது, நம்ம உணர்த்தவே முடியாது. என்னதான் ராமனா இருந்தாலும் அவன் எதிரில் ராவணன் ஒருவன் இருந்தே தீருவான். அவனை பற்றி எதிர்மறையா சிந்தித்துக்கிட்டே இருப்பான். என்னதான் அந்த போட்டு ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மன் இருந்தாலும் அங்கு ஒரு சகுனி அவனை திட்டிக்கொண்டே இருப்பான். அவனை தவிர வேற எதையும் சிந்தியாது இருப்பான். இந்த உலகில நிலை நின்ற சில உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்து விட்டவர்கள், சாதனை நிலைப்பாட்டில் அமர்ந்து இருந்தவர்களுக்கு அவருக்கு நேர் எதிரான ஒருவர் சிந்தித்து கொண்டே இருப்பார். எதிர்மறையா தூற்றிக்கொண்டே இருப்பார். எங்க எதிர் சாட்சி, பொய் சாட்சி கூறிக்கொண்டே இருப்பார். அவரை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்பார். அவர்கள் உறங்குவதே இல்லை. அவர்கள்தான் அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுடைய பாவத்தை உண்பவர்கள். அந்த ஸ்தானத்தில் அவங்க போகல. இவங்க இப்படி அவன் வளர்ச்சியை பொறாதவர்கள், பொறுக்க மாட்டாதவர்கள், பொறாமைக்காரர்கள். இவர்கள் அந்த சித்தத்துல வக்ர உக்ர எண்ணத்தோட
அவங்க பால் அவங்களே சிந்தத்துல கருவி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை வேறொரு விதமா இந்த உலகத்துல புறம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த உலோக தத்துவம் ஒண்ணு இருக்கு. உன் பணியை நீ பார், புறம் கூறாதே, பரம் பறி போகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி புறம் கூறினா இவன் எவனை புறம் கூறினானோ அவனுடைய 8 மடங்கு வினையை இவன் பெற்றுக் கொள்கிறான். அவனை பேசி அவனை சிந்திச்சு அவனை எதிர்மறையா கருதி அவனுடைய வினை இவன் பெற்று பாவம் அவன் அந்த வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலதான் அந்த சார்புடையவர்கள் என்றுமே ஒரு மன சமநிலையும் அடைவதில்லை, ஒரு குறைந்தபட்ச தன்னிறைவும் அடைவதில்லை, இயல் அன்பின்பு ஆனந்தத்தையும் அடைவதில்லை, வக்ரக்காரனின் உக்ர பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கள்லாம் உங்களை வாழ வைப்பவர்கள். அங்கு அந்த விமர்சனம் செய்பவர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்கள். அவங்க உங்களுடைய வினையை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. தானா திருடிட்டு போறது, உன் வினையை திருடிட்டு போறது, உன்னுடைய துன்பத்தை திருடிட்டு போறது. அவங்க போய் மறைவா உட்காந்துட்டு அதற்கு உண்டானதை செய்வாங்க. ஏன்னா இந்த களம் அப்படித்தான். ஏன்னா இது சத்திய களம். நீ என்ன செஞ்சாலும் அதற்கானது உனக்கு அந்த கணத்திலே முற்பகல் பிற்பகல். அங்கே உன் நெஞ்சே உன்னை கெடுக்கும், உன் சித்தமே உன்னை கெடுக்கும், உன்னுடைய சுபாவமே உன்னை கெடுக்கும். அதனால இந்த தீய இயல்புகளிலிருந்து 100% நீ உன்னை விடுவித்தே ஆக வேண்டும். 100% விடுவித்துக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரிரை அங்கு உனக்குள் வருவதில்லை, உன்னை அங்கீகரிப்பதில்லை. ஏன்னா அதெல்லாம் மலக்காரணிகள். நல்லா சிந்திச்சுப்பா, அதெல்லாம் மலக்காரணிகள். அவைகளிடத்துல நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை, விலகி கொள்ளுங்க. என்ன காரணம்னா ஒரு ஒரு மனிதனே தீயவைகளே அவன் ஒன்றும் உணவுல சில தீயவைகளை வாய்த்துட்டா அவன் அதை எதிர்மறையாக தான் பார்க்கிறான். மனிதனே இப்படி. இறைவன்றவன் பரிசுத்தான். நீ உன்னை 100% புடம் போட்டு 100 தடவை தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஒரு தரம் ஏற்கும் அண்ட சிவப்பரம். ஆமா, இங்க சூழ்ந்து இதெல்லாம் இருக்கிறது உண்மை. நான் அவங்கள சொல்றது, நான் அதை சாடுறது, அப்படியே பொறாமையில இருக்கிறது, என்னடா இப்படிலாம் இருக்கிறது, இதெல்லாம் கிடையாது. உன் எதிரினுடைய வளர்ச்சி, உன் துரோகியினுடைய வளர்ச்சியை நீ 100% போட்டு இருப்பாய். அவன் செய்யற அந்த துரோகத்தையும் எதிரடையான செயல்களையும் அவன் அறியாமையில செய்யறான். அவன் புரிந்தா செய்வான் அவன். ஏன்னா உன் வினை நியமித்த ஆள் அவன். ஏன்னா ஏதோ நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். இந்த காய்த்த மரம் கல்லடி படுகிறது. அவன் ஒவ்வொரு கல்லுக்கும் அதற்கான விலையை கொடுப்பான். ஏன்னா அவனும் ஒரு குடும்பம்ன்ற வளையத்துல தானே இருப்பான். மனைவி மக்கள் பிள்ளைங்கிற நிலைப்பாட்டுல தானே இருப்பான். அவன் ஒரு சத்திய நோக்கத்துல, ஒரு தர்ம நோக்கத்துல போய்கிட்டு இருக்கவன இவன் எதிரடையா அவன் எதை சொன்னாலும் அதற்கானது அவனுக்கு அங்கு அளிக்கப்படும். ஆமா, அதனால இயன்ற வரை, இருக்கும் வரை இங்கு இருக்கும் கேடுகளை அகற்ற பாருங்கள். அந்த சகத்தையே பார்த்து புறம் சொல்றது, அது சொல்றது, இது சொல்றது அப்படின்னு இங்க கொண்டுட்டே போகாதீங்க. பகைவனே கிடையாது உனக்கு, ஒரு அகப்பகை இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சகோதரர்கள். உணர்ந்தா என்ன, உணராட்டி என்ன, அது நமக்கு தேவையே இல்லை. நாம் நம் பணியை பார்க்க வந்திருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். நம்ம நடைமுறை வாழ்வியல்ல எழுந்து சக ஜீவன்களுக்கு, பறவைகளுக்கு உணவளித்துட்டு, நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவன்களுக்கு உணவளித்துட்டு, நம்ம இருக்கிற உணவு ஒரு பிடி சகத்துக்கு கொடுத்துட்டு, சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால இன்னிய கர்மத்தை சுத்தமா செய்துட்டு, நெஞ்சறிந்து சக ஜீவன்கள் துன்பப்பற்றக்கூடாது, சிந்தனையினால், காணலால், சொல்லால், செயலால் அப்படிலாம் மனமுறிவு ஏற்பற்றக்கூடாதுன்றதை உணர்ந்து நம்ம சில செயல்களை செய்துக்கிட்டு அதன் பெயரால பயணித்துட்டு அன்றாடம் இறையை தொழுது, இறை ஆலயம் சென்று, இப்படி இந்த நாளை முழுசா முடிச்சுட்டு, இறைவா எனக்கு இந்த நாளை வழங்கி இருந்தாய், என்னுடைய செல்லும் அளவு செலுத்துமின் சிந்தையை அல்லும் பகலும் அருளுடன் உறங்கினால் கல்லும் பிளந்து கடுவழியாமை அப்படின்னா, இன்னைக்கு இந்த புத்திக்கு என்ன முடியுமோ, இந்த ஜடத்தினால என்ன முடியுமோ அது செய்திருச்சு இறைவா. மற்றபடி நாளைக்கு நான் வாழணுன்ற அவசியம் இல்லாதவன். இந்த நாளை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். அங்கு நான் இல்லாமல் இருந்துதான் இங்கு வந்தேன்.
உறக்கத்தின் பேரால் மீண்டும் இல்லாமல் போகப் போகிறேன். விழித்தெழுந்தா உண்டு, விழியாது போனால் தெரியாது. அது எனக்கு தெரியாது. நீ எனக்கு இன்று நியமித்த கர்மங்களை இந்த புத்தியை கொண்டு என்னால் இயன்றதை நான் செய்துட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கு பொழுது நான் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன். நாளை பொழுது நான் வேண்டல. ஏன்னா அது உத்தரவாதம் இல்லை. அவ்வளவுதான். இருமான் திருப்பன்குழு ஈசன் பல்கனர் தின்னப்பட்டு சிறு மான்முழு சேவடி கீழ் சென்ற அங்கு இருமான் திருப்பன்குழு. அங்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நிழலை அப்படின்னு இந்த உள்ளம் வலித்தாலும் உடல் வலித்தாலும் இந்த சகம் எதிரடியாக கருதினாலும் நான் அந்த திருஅடி நீள நிழலில் இருமாப்போடு விட்டிருக்கிறேன். இருமான் திருப்பன்குழு ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறு மான்மழு சேவடி கீழ் சென்ற அங்கு இருமான் திருப்பன்குழு அப்படின்னு அந்த திருஅடி நிழல் சேர்ந்துருங்க. அவ்வளவுதான். அது விடிந்தா விடிட்டும், விடியாட்டி போகட்டும். நம்ம இன்னைக்கு கடமையை புரிஞ்சுட்டோம். திருவடியை சிவமாவது தேரில் திருவடியை சிவலோகம் சிந்திக்கில் திருவடியை செல்கதி அது செப்பில் திருவடியை தஞ்சம் உள் தெளிவாளருக்கு. அப்படி அதோட நிறுத்திக்கும். இங்க இந்த சகத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் 100% கொடுக்க முடியாது. ஒரு ஜீவனுக்கு கூட நீ கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் குணத்தோடு பின்னப்பட்டிருக்கிறான், மனத்தோடு பின்னப்பட்டிருக்கிறான், சுயத்தோடு பின்னப்பட்டிருக்கிறான். துர்போதனைகளில் விளைச்சலாய் அவன் கருத்து இருக்கும்போது நீ அவனிடத்துல என்ன சொல்ல முடியும்? உணர்த்தவே முடியாது. கல்லாத மூடர் கருத்தறியவே மாட்டார். அவன் சகோதரனா இருந்தான், அங்கு நிலைப்பாடா இருந்தாங்க, யாரா இருந்தாலும் சரி அவங்க உணர்த்த மாட்டாங்க. அப்ப இந்த சொல் ஏன் சொல்லப்படுது? பசித்தவர் புசிப்பார். இந்த தாகத்திற்கு நிவாரணம் தேடினவர் இங்கு இந்த நீர்க்குட்டைக்கு வருகிறார். அவ்வளவுதானே தவிர இங்க நான் எவரையும் பழி சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றேன். அந்த சுபாவத்தை வளர்த்துக்க கூடாது. இப்படி நீ தாகம், நீர் அருந்துற, பசிக்குது, உணவு சாப்பிட்ற, இப்படி போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாத நேரத்துல சில உணவுப் பொருள்களையும் தேவையில்லாத பானங்களையும் நீங்க அந்த கன நேரத்து விருப்பத்துக்காக செய்துறீங்க. இந்த ஓட்ட வளையத்துக்குள்ளார நீங்க இது அழைத்து செல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த மணமாடு அங்க போய் நிற்கும். அந்த நேரம் வந்தாலும் அங்க போய் வாசல்ல போய் நின்றுட்டு இருக்கும். ஏன்னா நமக்குள்ளார ஒரு மாடு ஒண்ணு இருக்கு. அந்த மாடு நீ ஒரு முறை விருப்பு அப்படின்னா அது 9 விருப்ப தரும். ஒரு முறை வெறுப்பை விதைச்சிட்டுன்னா அது 9 வெறுப்பை தரும். அடுத்தது அங்க நிக்காது. அதனோட படிநிலைக்கு 2வது நிலைக்கு போகும். ஒரு வயசுல அது 1 இட்லி தின்னது, 2வது வயசுல 2 இட்லி திங்குது, 3வது இப்படி போய்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய இந்த வெறுப்பு உணர்வினுடைய அழுத்தமும் ஆழமும் அதுவே நம்மளுடைய சுபாவமா ஆயிரும். அவங்க வெறுத்துட்டு போறாங்க. அவன் நம்ம வினைத்திருக்க வந்திருப்போம், தூட்டிட்டு போறான். அவன் நம்ம வினைத்திருக்க வந்திருக்கிறான். அவங்களாம் நல்லவங்க, அவங்களாம் நல்லா இருக்கணும். என்னை மனச்சமநிலையில் வைத்திருப்பவர்கள், இங்க நான் பெற்ற அறிவு, நான் பெற்ற இந்த நிலைகள்லாம் எனக்கு கொம்பு முளைக்காம பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்கெல்லாம் இறைவன் நியமித்து வைத்திருக்க வலிமையான காவலர்கள். அவர்களை போற்றுங்கள், அவர்கள் நல்வாழ்வை போற்றுங்கள். நம்ம இப்படியே பயணிப்போம். சத்தியம் சொல்கிறேன், கேடு அகலாது கேடில் எம்பெருமான் இல்லை. ஆமா, கேடு அகன்றாதான் கேடில் எம்பெருமான். கோல் சொல்ற சுபாவம் விலகாது, கோலில் எம்பெருமான் இல்லை. அதனால அவன் மிச்ச வாழுங்கள். நமக்கு அங்கு சில விஷயங்கள் தெரியாம கூட இருக்கும். சித்தனுடைய செய்கை அறிய முடியாது, புத்தனோட செய்கை அறிய முடியாது, பக்தனோட செய்கை அறிய முடியாது, பித்தனோட செய்கை அறிய முடியாது, மழலையினுடைய செய்கை அறிய முடியாது, ஒரு ஞானியினுடைய செய்கையை அறிய முடியாது, சிவனின் செய்கையும் அறிய முடியாது. அதெல்லாம் அறியணும்னா தன்னை அறிஞ்சிருக்கணும். தன்னை அறிஞ்சிருந்தா அந்த இடத்துல முற்று பெறும்போது மொத்தமும் வந்து நிற்கும். என்னை தவிர எதுவுமே இல்லை. அப்ப என் பொருட்டு என்னை காணுகிறேன்ற அந்த மனநிலை வந்துடும். அதெல்லாம் பெருஞானம். வெட்ட வெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏகவெளி எய்திய ஏகாந்தர் விட்டிருக்கின்ற ஏகாந்த மேடை. சொல்லி புரிய வைக்க முடியாத மேடை. தேனைப்பட்டு நான் என்ன பேசுனா என் நாக்குக்கு அந்த இனிப்பை வரவழைத்து முடியுமா? பேச்சை நிறுத்து, சும்மா இது சொல்லற. உள்ளங்கையில் தேன் வார்த்து நாவில் வைத்துவிடும், தன்னை தானே உணர்த்திவிடும்.
அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த மனக்கேடுகளை குணக்கேடுகளை அகற்றிக் கொள்ளுங்கள். உங்களை மையப்படுத்தி சிலர் சூழ்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நம்மளுடைய ஊழ் வினைக்குன்னு தனியா ஒரு உருவம் கிடையாது. இங்க இருக்கிறவங்களே நேர்ந்து நிரவி பயன்படுத்திக்கும். நேற்று அவனை நல்ல விதமாக பயன்படுத்திக்கும், நாளைக்கு வேற விதமா பயன்படுத்தி, இப்படியே தான் இருக்கும். அதனால ஓட்ட வேண்டிய இடத்துல ஒட்டி, விலக வேண்டிய இடத்துல விலகி, ஓட வேண்டிய இடத்துல ஓடி, ஒளிய வேண்டிய இடத்துல ஒளிந்து, ஒடுங்க வேண்டிய இடத்துல ஒடுங்கி, ஓங்கி இருக்க கிடவாது. ஏன்னா இங்கெல்லாம் நம்ம சகோதரமா இருக்கு. எதற்காகவும் நம்ம எதிர்மறையா அவங்களை பேசிடக்கூடாது. உள்ளம் அழுதுகிட்டு இருந்தாலும் காயப்பட்டு இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அதை கருத வேணாம். இன்னும் செய்தாரை ஒருத்தர் அவரான நன்மையும் செய்து விட்டால் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்பக்காய் கவர்ந்தற்று வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா திரு வள்ளுவம் உரைத்தது. அதுவேதான் சொன்னது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதனால இனியதை பேசுங்கள், பார்த்துக்கலாம். ஏன்னா நீ இனிமையானவன், ஏனெனில் உன்னை செய்த இறைவனை இனிமையானவன். அப்ப ஏன் இங்கு துன்பங்கள்னா, அவன் இனிமையை தொலைத்து விட்டான். விழி மூடி இருக்கான், கண்ணை திறந்துட்டான்னா தெரியும், பொழுது விடிஞ்சிருச்சு. சிவமங்கலம்.